சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/7/2026 வியாழக்கிழமை, ஆனி மாதம் 25ஆம் நாள், நவமி திதி காலை 10:38 வரை. அதன் பிறகு தசமி திதி. அஸ்வினி நட்சத்திரம் இன்று மதியம் 2:56 வரை. அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், தொழில் வேலை அமைப்புகளில் சிறப்பு அம்சங்கள் உள்ள அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ, புதிய ஒன்றை அறிமுகம் செய்வதற்கோ அல்லது ஒருவரை போய் பார்த்து ஒரு காரியம் சாதிப்பதற்கோ இந்த நாள் அருமையான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய, கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 4ஆம் அதிபதி இன்றைக்கி அப்படியே வலிமையாக ராசியில் உட்காந்துருக்கிறார் இல்லையா. அம்மாவை பற்றின விஷயங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அம்மாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம், அல்லது அம்மாக்கிட்ட பேசலாம். அம்மாவுக்கு ரொம்ப நாளாக கைவலி கால்வலின்னு சொன்னாங்களே, அல்லது இந்த விஷயத்தை இப்படி முடிக்கணும் நாங்களே, அக்காவை பார்த்துக்கப்பா தங்கச்சியை பார்த்துக்கப்பான்னு சொன்னாங்களே, அல்லது அண்ணன் தங்கச்சி அமைப்புகளில் இப்படி இருக்குன்னு நினச்சா சொன்னாங்களே, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி அம்மா மனசில் இருக்கின்ற குறைகளை அப்படியே விளக்கிடணுன்ற எண்ணங்கள் இன்றைக்கி மேஷராசிக்கார பெரும்பாலானோருக்கு கண்டிப்பாக வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கௌரவம் கிடைக்கும், மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் வரும். சிலருக்கு புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும். வேலையாக இப்படி இருக்கா அப்படி இருக்கா, தொழிலை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, வியாபாரம் இந்த வியாபாரம் பண்ணலாமா, இங்கே போய் பண்ணலாமா. சிலருக்கு வடகிழக்கு திசை நோக்கிய எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு, அங்கிருந்து ஏதாவது ஒரு பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அமைப்புகளில், வெள்ளை நிறம் சார்ந்த பொருட்களில் ஈடுபாடு அப்படின்னு சொல்லிட்டு மேஷத்திற்கு பெரும்பகுதி நல்லதுகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் வருமானமும் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சனி, குரு பார்வையில் அப்படின்ற 2 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்ற அதே நேரத்தில் 12இல் சந்திரன் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் தம்பி தங்கைகளால் ஏதாவது ஒரு செலவு, அல்லது நண்பர் அப்படியே டக்குன்னு கேட்டார், கேட்காத ஒரு நண்பர், ஆனால் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, டக்குன்னு எப்போ ஒரு 10 ரூபா கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இருக்குதுன்றது அவருக்கும் தெரியுது. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா வச்சுக்கிட்டே இல்லைன்னு தெளிவாக சொல்கிறாருன்ற மாதிரியான ஒரு கெட்ட பேர் வரும். ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்து தான் பார்ப்போமேன்ற மாதிரியாக கையை விட்டு ஒரு பொருள் விரயமாகக்கூடிய, செலவாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பலன் நடக்குங்க. ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க. சிலருக்கு மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும், அல்லது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். ஜெர்மனியில் படிக்க போகிறேன்னு பையன் சொல்கிறான், நெதர்லாண்டில் படிக்க போகிறேன்னு பையன் சொல்கிறான், அங்கேயே படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அங்கேயே வேலையிலே சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். தூர இடத்துல இருக்கிற இந்த பிள்ளைகளை பார்க்கவே முடியலையே, வெறும் ஃபோனில் பேசுகிறதுக்கு மட்டும்தானா புள்ள, கண்ணுக்கு அழகாக எதிரையே நின்று பார்க்க வேண்டாமா, அதை பார்த்து நம்ம ரசிக்க வேண்டாமா, அதோடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட வேண்டாமான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எதிலும் ஜெயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கும். அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் எதை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேலையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வறுமையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குதுங்க, நோயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கடனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதிரியை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என் மேலே கண் திருஷ்டி ஓவராக இருக்குதுங்க, இந்த மாதிரியாக உடலை மனதை வருத்தி உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள், என்னென்ன தொழிலில் ஜீவன அமைப்புள்ள இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் லாபம் நிறைவாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. எதாக இருந்தாலும் ஒரு தொட்டது துலங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு 5 வருஷமாக பட்ட கஷ்டத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். 5 நிமிஷத்தில் எதுவும் நடந்துட போகிறதில்ல. என்ன தான் ராசி பலன் நல்லதாக சொன்னாலும் பார்த்து முடித்த உடனே நமக்கு என்ன நல்லதாக வந்துட போகுது, ஆனாலும் ஏதோ நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. இந்த மாதிரியாக
தன்னைத்தானே மனதை தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலையை விட்டுறலாமா? பரவாயில்லைங்க, வேலையை விட்டாலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராது. அல்லது வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, விட்டுட்டு நானே சொந்தமாக ஒரு கன்சல்ட்டிங் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன், தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன், வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகிவிட்டன என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்ஃபர் எதுனா ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர் வரும். சிலருக்கு ப்ரொமோஷன்கள் கிடைக்கும், சிலருக்கு செக்ஷன் மாறுதல்கள் இருக்கும், சிலருக்கு முரண்பட்ட மேலதிகாரி போயிட்டு வேறு அனுசரணையான மேலதிகாரி வருவார். இந்த எப்போ பார்த்தாலும் என் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறார்ப்பா, இவர் என் மேலே பொறாமையில் இருக்கிறார், அந்த ஆளுக்கு தெரியாதது எனக்கு தெரியுதுன்ற ஒரே காரணத்தினால என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு தொழில், வேலை, வியாபார இடங்களில் ஒரு நல்ல அமைப்புகள் நடக்காதவர்கள், அனுசரணையான போக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளெக்சிபிள் இருந்தால் தானங்க தொழிலில் வேலை செய்ய முடியும். எப்போவுமே பக்கத்தில் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருக்கிறான்னு வைங்க, நம்ம வீட்டை விட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போமா, இந்த ஆளையை பார்த்துக்கிட்டு இருப்போமான்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத ஒரு நிலைமையில், சூழலில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல நிவாரணம், நிவர்த்தி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அப்பா சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அப்பாவை பற்றின கவலைகள் விலகும், அவருக்கு ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும், அல்லது அவர் நமக்கு கொடுத்து நம்மளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்த வைப்பார். அப்பா மகன், அப்பா மகள், இந்த உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்கார இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஆன்மீகம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் ஒரு மாதிரியாக கை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் 30 வயசாக இருக்கும்போது நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், 50 வயசாக இருக்கும்போது கடவுள் ஒரு வேளை இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும். 60-70 வயசு ஆச்சுன்னு வைங்க, கடவுள் கண்டிப்பாக இருக்கிறாருன்னு நம்பிக்கை வந்துடுங்க. இதுதாங்க உலக வாழ்க்கை, உலக யதார்த்தம். இந்த மாதிரியான அமைப்புகளில் இன்றைக்கு அதீதமான ஆன்மீக எண்ணங்கள், நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு குத்தகைக்கு விட்டுறலாமா, அந்த இடத்துல ஒரு குத்தகைக்கு விட்டுறலாமா, அல்லது சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை என்ன பண்ணுறது, பாகப்பிரிவினை பண்ணுறதுல வீடு யாருக்கு, காடு யாருக்கு, அல்லது அந்த பக்கம் மேற்கு புறம் யாருக்கு, கிழக்கு புறம் யாருக்கு, யார் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கே, இதனால் சொந்தம் உறவு கெட்டு போயிடும் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். சந்திரனே இன்றைக்கு அஷ்டமி திதியை தாண்டி விட்டு அப்படியே ஒரு இருள் தன்மையை, தேய்பிரையாகத்தான் இருக்கிறார். அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கிறார். மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அதாவது இதுவா அதுவா, கயிறுன்னு தாண்டவும் முடியல, பாம்புன்னு அப்படி தள்ளி போகவும் முடியல என்ற மாதிரியாக பாம்பா கயிறா என்பது மாதிரியான சில குழப்ப அமைப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எதுலேயுமே முடிவெடுக்க தடுமாறுவீங்க. அதனால் வாய் வார்த்தையில், ஒரு வாக்கில் கோபம் வந்துடும்ன்றதுனால கொஞ்சம் எதுக்கும் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, அப்போ எதுலேயுமே ஒரு முயற்சிகளில் தடங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் இப்போது கண்டிப்பாக நடக்கும். ஆகவே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு, முக்கியமாக பண விவகாரங்களில் அவருக்கு கேரண்டி கையெழுத்து போடுறேன், இவருக்கு கேரண்டி கையெழுத்து போடுறேன், நண்பனுக்காக போய் நான் முன்னாடி நிற்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒதுங்கி வேடிக்கை பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாள், சந்திராஷ்டம நாளாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கஷ்டங்கள் கெடுதல்கள் எதனா வந்துருமானா அப்படிலாம் கிடையாதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக இருக்கும். விரயங்கள் இருக்குன்றதுனால எதிலும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டமன், சந்திரன் 8இல் இருக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்கிறார். மனைவி சார்ந்த வேலை அமைப்புகளில் கணவனுக்கு ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், 2 வருமானம் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க 2 பெற்றுக்கிறோம், புருஷனும் சம்பாரித்து பிள்ளையும் பொண்டாட்டியும் சம்பாரித்தா தான் ஒன்றை அப்படியே குடும்ப செலவுக்கு வச்சுக்கிட்டு ஒன்றை பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வைக்கணும். ஏன்னா நம்முடைய இந்திய கலாச்சாரமே பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்கிறதாங்க.
நமக்காக நம்ம வாழ்கிறதே இல்லை. நமக்காக நம்ம வாழ்கிறது ஒரு வயது காலகட்டம். என்றைக்கு ஒரு தாயாக ஒரு பெண் ஆகிறாரோ, என்றைக்கு தகப்பனாக ஒருவர் ஆகிறாரோ, அப்போது முதல்ல எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதுக்காக நமக்கு வேலை கிடைக்குமா, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா, குடும்பத்திற்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குமா என்பதை 2 பேருமே சேர்ந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே குடும்பத்துக்கு ஒரு ரெட்ட வருமானம் வரக்கூடிய சூழல்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. பணத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு பெரிய அளவில் இருக்காது. கடனும் கொஞ்சம் உறுத்தக்கூடிய கடன்கள் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே இந்த வருடத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கான சில ஆரம்ப நிகழ்வுகள், அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. மனசு காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை அடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை மாற்றம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் எப்படி நினச்சிங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நினச்சிங்களோ, அரசு வேலையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷமே நல்ல செய்தி உண்டுங்க. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கவர்மெண்ட் வேலை என்ன வருதுன்னு பாருங்கள். அதில் எழுதுகிற பரீட்சை விருச்சிகராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரை மார்க்கு 1/4 மார்க்கில் போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. சிஏ எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், எழுதிக்கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் என்னால் பாஸ் பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கக்கூடிய இளைய பருவத்து கண்மணிகள் எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, படிப்பை முடிக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு டாப்பான ஒரு காலகட்டங்கள் இப்போது இருக்கிறது. கனவுகள் பலிக்கும், லட்சியங்கள் நிறைவேறும், கடன் அடைக்க முடியும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எதிர்ப்புகளை அடக்கி ஆள முடியும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை எதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவரே நம்மளை விட்டு ஒதுங்கி போகிற நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார். என்ன நடக்கும், பிள்ளைகளால் ஏதாவது செலவு இருக்கும். அதுவும் ஸ்கூல் டைம் இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறேன், இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறேன், காலேஜ் அந்த காலேஜ் வேணால் அந்த காலேஜில் தான் சேர்த்து விடுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே 50,000, இங்கே 1,00,000னா நான் பண்ணுற பாடு, நான் பண்ணுறதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய பேச்சை, கோரிக்கையை மறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் செயல்படும்ன்றதுனால எதுவாக இருந்தாலும் பிள்ளையோடைய விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இளையவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. முயற்சி இல்லாமையே சில காரியங்கள் நடக்கும் இல்லையா, அதற்கேற்றாற் போல் இன்றைக்கும் நாளைக்கும் பாருங்கள், அட்டமாதிபதி இன்றைக்கி 5ல் உட்காந்துருக்கிறார். அப்போ நம்ம ஏதோ ஒரு முயற்சியை பண்ண போக அது ஏதோ வேறொரு இடத்துல போயிட்டு கடைசியில் நமக்கே சாதகமாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க என்கின்ற எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி, இன்ப ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும், சில எதிர்பாராத திடீர் சந்திப்புகள், நல்ல சந்திப்புகள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். வாகன சுகம், வீட்டு சுகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சின்ன சிங்கிள் பெட்ரூமும் ஒண்டி கொடுத்தன வீட்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் காசு பணம் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைகளும் கொஞ்சம் பெருசாக ஆகுறாங்க, கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மாறணும். ஒரு டபுள் பெட்ரூமு, ட்ரிபிள் பெட்ரூமு இப்படி ஒரு வீட்டுக்கு மாறலான் இருக்கிறேன். வாடகையை நினச்சி பார்த்தா தான் சிட்டிங்கள்லேயும் சரி, இப்போ கிராமங்கள்லேயே வாடகை இவ்வளோ பெருசாகி போச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடு மாறுவதை ஒத்தி போட்டு கொண்டே இருந்தவர்களுக்கு டக்குன்னு ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள். இந்த மாதத்திலே வீடு மாற்றிடலாம், கொஞ்சம் வசதியாக தான் இருந்து பார்க்கலாமே, எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் அதில் கொஞ்சம் அனுபவிக்கத்தானே செய்யணுன்ற மாதிரியாக மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஏற்கனவே 2 வீலரை வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போ லேசாக ஒரு ஆசை வந்தே தீரும். ஏன் நம்ம கார் வாங்கக்கூடாது, அங்கே நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இங்கே நிறுத்துறதுக்கு பரவாயில்ல, இங்கே போய் வைக்கலாம், இங்கே அப்படி வைக்கலாம், ஒரு செகண்ட் ஹேண்டு கார் கூட ஒன்று வாங்கிட்டு ஊருக்காக வச்சுக்கலாம். அப்படியே ஊருக்கு போகிறதுக்கு, தொலைதூரத்திற்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறத விட ஃபேமிலியோட காரில் போயிடலான்ற மாதிரியாக வாகனம் வாங்குவதில் அப்படியே பெரியவர்கள் ஆர்வம் காட்டக்கூடிய
நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பத்தினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாத்துக்குமே பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 4 பேர் பேசக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்செயலாக கிடைத்து அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்க அப்படியே திரும்பி பார்த்து எப்படி சொன்ன இதை, எப்படி செஞ்ச இதை, இவ்வளவு நாள் இந்த திறமையை எப்படி ஒளித்து வைத்திருந்தீர்கள் என்கின்ற மாதிரியாக உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல் அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. ரொம்ப நாளாக கலைத்திறமையை உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கிறவங்க, எழுத்து திறமை, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பெரிய ஆளாக வரணும், ஃபேமஸ் ஆகணுங்க. உண்மையை சொல்லப்போனால் பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பேர் வந்துருச்சுன்னா பணம் பின்னாடியே வந்துரும்பான்னுவாங்க. பணத்தை முதல்ல சம்பாதிக்க முடியாது, பேரை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும். அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணமும் பின்னாடியே வரும்னுவாங்க இல்லையா? அது இன்றைக்கு அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய, முதலில் பெயர் புகழ் வரக்கூடிய, அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை நீங்கள் சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு இன்றைக்கு மாற்றங்கள் நடக்கக்கூடிய இனிமையான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான பணவரவை குறிக்கக்கூடிய வீட்டில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பண லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய கிளை திறக்கலாம்ன்ற ஒரு ஐடியா வரக்கூடிய அமைப்பு, போட்டியாளர்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு, வேணும்னே லாபத்தை குறைச்சி வச்சு விற்கிறாரு, அடக்க விலையை விட கம்மியாக வச்சு விற்கிறாரு, என்ன கொஞ்சம் காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு, கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரம்பொருள் மீனராசிக்காரர்களை என்றைக்குமே கைவிடாது என்பதை நீங்கள் நேரடியாக உணரக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகி பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு போன வருஷம் ஃபுல்லாக முதல் மேரேஜ் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாப் ஆகிப்போச்சு, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ தான் அந்த கோர்ட்டில் அந்த டிவோர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, பண்ணலாமான்னு வேறு யோசனையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 2வது திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைந்திருக்கிறது. குடும்பம் ஒன்றிணைய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுதாக ஒரே குடும்பமாக அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்கும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடந்ததே இல்லைங்க நினச்சவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பணம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னால் அப்படியே பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு சொல்பலிதம் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, ஒரு ஜோதிடர் உளவியல் நிபுணர் மாதிரி செயல்படணும், அப்படி தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் உண்மையான்னு கேட்குறாரு. ஆமாங்க, ஒரு ஜோதிடம் என்பது உளவியலோடு அது ஒத்துப்போகக்கூடிய ஒரு கலை தான். ஒரு உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறாரு, மனம் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒருவரை மனதை தேற்றி அனுப்புகிறார் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. யாருங்க சைக்கியாட்ரிஸ்ட்டை கண்டிப்பாக போவோம். ஒரே கொடுமையான ஒரு குழப்ப சூழ்நிலையில் இருக்கிறாங்க, தாங்க முடியாத ஒரு இழப்பை சந்தித்தவர்கள், மனம் பேதலித்து போனவர்கள் எல்லாத்தையும் தான் சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய கவுன்சிலிங் போகிறது, ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட போகிறத நம்ம செய்வோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுளையும் கும்பிட தோணாது, ஜோதிடத்தையும் பார்க்க தோணாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மெய்மறந்த நிலையில் இருப்போம். சில பேர் அந்த நேரத்தில் கடவுளை நினைப்பாங்க, அதுவும் உண்மைதான், அது இயல்பிலேயே வரக்கூடிய ஒன்று. அப்பனே ஆண்டவா பரம்பொருளே என்னை இந்த அளவுக்கு நன்றாக வைத்திருக்கிறாயே, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாய், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாய், போரும் அப்பா, நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு அப்பவும் கடவுளை துதிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு எப்போது ஜோசிய நினைவு கூறுனா கஷ்டம் வரும்போது தான். தன்னை மீறிய ஒரு கஷ்டம் வரும்பொழுது மட்டும்தான் பெரும்பாலானவர்கள் ஜோதிடத்தில் வருவாங்க. அப்போ கூட பாருங்கள், எல்லாரும் ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க கிடையாது, எல்லாரும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது. ஜோதிடத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஜாதகப்படி உங்களுக்கு புதன் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் நான். ஆக ஒரு இடத்துல கொஞ்சம் உங்களை மீறிய ஒன்று நடக்கிறது அல்லது நீங்கள் பாதிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பது, அந்த பாதிப்பு எப்போது நீங்கும்? கடன் வந்துருச்சுங்க, எப்பங்க தீரும்? நோய் வந்துருச்சுங்க, எப்பங்க தீரும்? வேலை போயிடுச்சுங்க, எப்பங்க கிடைக்கும்? தொழில் முங்கி போச்சுங்க, எப்பங்க மேலே எந்திரிச்சு வரும்?
கல்யாணம் ஆகலைங்க, எப்போங்க நடக்கும்? இப்படியாதானே ஒரு விஷயத்துக்கு தானே ஜோதிடரை தேடி ஒருத்தர் வராரு. அப்போ அந்த ஜோதிடர் உளவியல் நிபுணராக தானே இருக்கணும். ஒரு முழுமையான ஜோதிடர் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவராக, கண்டிப்பாக உளவியல் நிபுணராக நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், பரம்பொருளிடமிருந்து நேரடியாக பராசர மகரிஷி போன்ற மிகப்பெரிய ஞானிகள் இந்த கலையை நமக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வரும்போது அவனுக்கு தன்னம்பிக்கையூட்டி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு இந்த ஜோசியம் தாங்க. இந்த ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய மனதை தேற்றி கொண்டு இப்போது இருக்கக்கூடிய கஷ்டம், யார் தான் கஷ்டப்படலை? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் சக்கரம் போன்றது தான். மேலிருப்பது கீழே வரும், கீழிருப்பது மேலே போகும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எத்தனை பெரிய அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு நாள் மனசு கஷ்டம் வரத்தாங்க செய்யும். அது ஒரு நாள் விலகத்தான் செய்யும். அப்போ கஷ்டத்தில் வரக்கூடிய ஒருவரை இனி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், இத்தனை நாட்களுக்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள், இப்படிப்பட்ட வழிகள் உங்களுக்கு நடக்கப் போகின்றன என்பது போன்ற ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய, புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உளவியல் நிபுணராகத்தான் ஜோதிடர் செயல்பட வேண்டும் என்பது தாங்க நம்முடைய மேலான ஞானிகள் கண்டிப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதனை தைரியப்படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கலை தான், மகா கலை தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்க. ஆகவே ஜோதிடர் ஒரு உளவியல் நிபுணராக செயல்பட வேண்டும் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.